சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆசைப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. ஆனால் அவர் அதை எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் கனவிலும் கூட எதிர்பார்க்காத மாதிரி நடந்திருப்பது தான் ரசிகர்களை ரொம்பவே கவலை அடைய செஞ்சிருக்கு. தலைவர் ரொம்பவே பாவம் என்று ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. ஏன் தலைவரை பாவம்ன்றாங்க? என்னதான் அப்படி நடந்துச்சு? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தலைவர் ஆசைப்பட்டது இப்படியா நடக்க வேண்டும் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டு கொண்டு இருக்காங்க. அதாவது போயஸ் கார்டன் என்றதுமே மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகியோர்களின் பங்களாக்கள் தான் அனைவருக்கும் முதல்ல நினைவுக்கு வரும். அத்தகைய போயஸ் கார்டனில் பங்களா கட்டி குடியேறியிருக்காரு நடிப்பு ராட்சசனான தனுஷ். அந்த பங்களாவுக்கு பின்னால் இருக்கும் கதை அது ரஜினி ரசிகர்களை ரொம்பவே கவலை அடைய செஞ்சிருக்கு. பேரன்கள் யாத்ரா லிங்காவுடன் கூடுதல் நேரம் செலவிட விரும்பினார் ரஜினிகாந்த். பேரன்களை பள்ளியிலிருந்து அழைத்து வந்து அவர்களின் வீட்டில் விட சென்றா கூட்டம் கூடியது. இதனை அடுத்து மாப்பிள்ளை நம்ம பங்களாவுக்கு பக்கத்திலே வந்துடுங்க என தனுஷிடம் கூறினார் ரஜினி. தலைவா, உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு ஏது என்று ரஜினியின் வீட்டிற்கு அருகிலே நிலம் வாங்கினார் தனுஷ். வீடு கட்ட நடந்த பூஜையில் தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினி, லதா ஆகியோர் கலந்து கொண்டாங்க. பூஜையை முடித்துவிட்டு ஹாலிவுட் படத்தில் நடிக்க அமெரிக்காவுக்கு சென்றார் தனுஷ். வீட்டு வேலை முடிவதற்குள் தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் இடையே பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்து விட்டாங்க. பேரன்களோ தங்கள் அம்மாவுடன் தாத்தா ரஜினி வீட்டிற்கே அழைச்சி வந்துட்டாரு. ஐஸ்வர்யா தன் காதல் கணவர் தனுஷ் மற்றும் மகன்களுடன் சேர்ந்து வாக போயஸ் கார்டனில் பங்களா கட்டி வைத்தார் ரஜினிகாந்த். ஆனால் ஐஸ்வர்யா இல்லாமல் தன் பெற்றோருடன் அந்த பங்களாவில் குடியேறினார் தனுஷ். ஒரு பங்களா கட்டி முடிப்பதற்குள் தனுஷ், ஐஸ்வர்யா வாழ்க்கையே தலைகீழா மாறி போச்சு. தலைவர் ஆசைப்பட்டது இப்படி உல்டாவா நடக்கணும்? என்ன கொடுமை சார் இது என ரஜினி ரசிகர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டு வராங்க. கடந்த வாரம் நடந்த ராயன் இசை வெளியீட்டு விழாவில் போயஸ் கார்டனில் வீடு கட்டியது பற்றி பேசினார் தனுஷ். 16 வயதில் போயஸ் கார்டனுக்கு சென்று தன் தலைவர் ரஜினியோட வீட்டை பார்த்து பிரமித்த தனுஷ், நானும் ஒரு நாள் போயஸ் கார்டனில் பங்களாவில் வசிப்பேன் என அப்போதே முடிவு செய்துட்டாராம். அவர் அது மாதிரி ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ நடந்து போச்சான். இது தனுஷுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கும் சரி, சூப்பர் ஸ்டாருக்கும் சரி ரொம்பவே வருத்தத்தை தான் ஏற்பட்டிருக்கு. கோடி கோடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சிருந்தாலும் 1000 பங்களா கட்டினாலும் அவரால் அவருடைய பொண்ணோட வாழ்க்கையை இந்த மாதிரி பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ரசிகர்கள் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு வராங்க. யார் என்ன செய்ய முடியும்? தலைவிதி அது யாரையும் விட்டு வைக்காது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருந்தா என்ன, அது தனுஷாக இருந்தா என்ன, எல்லாம் கடவுளின் செயல். நீங்கள் ரஜினிக்கு இந்த மாதிரி நடக்கிறத எந்த மாதிரி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.